வயநாடு போல நீலகிரியிலும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நீலகிரியில் கடந்த காலங்களில் பல முறை நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டு கோடப்பமந்து பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். 1983இல் குன்னூர் அருகே மரப்பாலம் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 15 வீடுகளில் குடியிருந்தவர்கள் மண்ணுக்குள் புதைந்து போனார்கள். அதேபோல் கெத்தை பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்தனர். வயநாடு போல நீலகிரியிலும் சட்டவிரோத கட்டிடங்கள் அதிகமாக கட்டப்பட்டு வருவதால் நிலச்சரிவு ஏற்படும் முன்பு அந்த பகுதி மக்களை பாதுகாக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லீகலாக என்க்ரோச்மெண்ட் மாதிரி நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நிறையா வீடுகள் வந்துடுச்சு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் இந்த தண்ணி எல்லாம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா மண் வந்து பிடிப்பு இல்லை, அதுக்கு மரங்கள்லாம் நிற்க முடியாமல் என்ன ஆகுது, விழுது. பண்ணிகிட்ருக்கோம், எங்கே இருக்கோங்கிறதே தெரியாமல் இருக்கலாம். அப்போது அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இருக்கணும், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக நடத்திக்கணும். இப்போ அந்த இடத்துல இந்த அப்புறப்படுத்துகிறாங்கன்னா உடனே அங்கேருந்து கிளம்பிடணும். அன்கண்ட்ரோல்டான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டே இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இயற்கை பேரிடர்களும் எல்லா விஷயத்திலும் இருந்துட்டு இருக்கிறதுனால டூரிசம் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னா ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு சயின்டிஃபிக்கான விஷயங்களையும் மக்கள்கிட்ட எடுத்ததுக்கு அப்புறமா தான் கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும். அதுவும் இல்லாமல் எந்தெந்த பகுதியில் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடாது, அந்தந்த பகுதியெல்லாம் இருக்குது, அதை வச்சு எல்லாமே ஆய்வு செஞ்சு நீலகிரி மாவட்டத்தினுடைய விபத்துக்கள் நடக்கக்கூடிய பகுதிகளை எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து இயற்கையாளர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெக்யூஸ்டாக நம்ம வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.